வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஃபெடரல் இணைய பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். 75 வயது நெருங்குகிறது, நெருக்கடியில் மோடி இருக்கிறாரா என்ற சாராம்சத்தில் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. மூத்த பத்திரிகையாளர் திரு நிலஞ்சன் முகோபாத்தியாய் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். வாதிப்பதற்காக ஃபெடரல் இணைய பத்திரிகையின் தலைமை செய்தி ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். 75 வயதானால் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் RSS தலைவர் திரு மோகன் பகவத் பேசியிருக்கிறார். அவருக்காக சொல்கிறாரா, மோடிக்காக சொல்கிறாரா, ரெண்டு பேருக்கும் சேர்த்தே சொல்கிறாரா? சேர்த்து தான் சொல்கிறார். அவர் தனக்காக சொல்கிறார். அவர் பெரும்பாலும் நீங்கள் அவருக்கு 75 வயசு இப்போது செப்டம்பர் 11 நிறைவடைகிறது. ரெண்டு பேருக்கும் ஒரு வாரம் தான் இடைவெளி. ஒரு வாரம் தான், 6 நாள் தான். அதுக்கப்புறம் 17 மோடிக்கு. ஆனால் இப்போது 100ஆண்டு விழா இருக்குது RSSக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு விழாவாக இருக்கும். அது வரைக்கும் அந்த சர்ச்சாலக்னு அவர் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் பதவியை மோரலஸ் கைவிடுவாருங்கிறது தான் அவருடைய இது. அது அப்படி பண்ணி அவர் அழுத்தம் கொடுக்குறார். நானும் நீனும் ஒரே வயசு, நான் விலகிறேன் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி அழுத்தம் தான் கொடுக்குறாரு. ஒரு RSS இயக்கத்தின் தலைவர் ஓய்வு பெறுவதும், ஒரு நாட்டின் பிரதமர் காலம் முடியும் முன்பே இடையிலேயே ஓய்வு பெறுவதும் ஒன்றும் இல்லை இல்லையா? ஒன்றும் இல்லை. ஆனால் RSS இயக்கத்துலேயும் இல்லை, அதனுடைய பல அமைப்புகள் இருக்குது. பாஜக RSSனுடைய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு எழுதப்படாத, ஒரு சொல்லப்படாத ஒரு ரூல் அவங்க என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, 75 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி பப்ளிக் இதில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதா. அது ஏன்? அது ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. ஆனால் மோடி வந்த பிறகு அது ஒரு இதுவாக மாறிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அதுக்கப்புறம் ஆனந்திபென் பட்டேல், குஜராத் சிஎம்மாக இருந்து அவங்க ரிசைன் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே 75 வயசாக எடுத்து அப்படின்ட்டு இதுலேருந்து போயிட்டாங்க. ஆனால் அதில் வழிகாட்டும் அப்படின்னு சொன்னது பேசிக்கலி அத்வானிக்கு அப்புறம் முரளி மனோகர் ஜோஷியும், இவங்க 2 பேரும் அந்த ஒரு கமிட்டியில் போட்டு அவங்கள சைட்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சு ரொம்ப இதில் வந்தது. 75 வயசுங்கிறது ஒரு இலக்கா அப்படின்ட்டு. அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடியூரப்பா அவங்களுக்கு தேவையாக இருந்தது. ஏன்னா 2019 அங்கே அரசு திரும்பி கர்நாடகாவில் வரைச்சி ஏதாவது ஒரு நல்ல ஆளுமையாக அவங்களுக்கு வேணும். வேறு ஒருத்தரும் இல்லை அவங்களுக்கு லீடர். எடியூரப்பாவுக்கு 2019 78 வயசு. அதை பண்ண வேண்டியதாக போச்சு. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ஹேமா மாலினி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கார். ஆனந்திபென் பட்டேல் கூட உத்தரப்பிரதேச கவர்னராக நியமிக்கப்பட்டார். அவங்க 75 வயசு அவங்க முடிஞ்சுடுத்து. ஆனால் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்லேருந்து எடுத்து அவங்களுக்கு தேவை இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் யாரோ ஒரு நல்ல நமக்கு சாதகமான ஒரு அரசியல்வாதி வேணும்ன்ட்டு அதுக்காக அவரையும் நியமித்தாங்க, கண்காணிப்பதற்காக. ஆமாம், இது ஃப்ளெக்சிபிள் தான். இது ரொம்ப இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அது சமயக்கு இருக்கிற மாதிரி அதை மாற்றி தான் பண்ணுறாங்க. அதனால இப்போது மோடி இருக்கிறச்சே அந்த விஷயமும் வருது. அதை அழுத்தம் கொடுக்குறார். உங்களுக்கும் இது மாதிரி ஒரு இது வந்துடுது அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. மோடி தாம் பாலிட்டிக்ஸை ஒரு தனிநபர் அரசியலாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கவலையாக இருக்குது. தன்னை மட்டுமே முன்னிறுத்திக்கிறாரோ? தன்னை முன்னிறுத்துக்க தவிர அதனால் என்ன விளைவுகள் ஏற்படலாம் பார்ட்டிக்கும், ஈவன் RSS இயக்கத்துக்கும், அதுதான் அவங்களுக்கு பெரிய கவலை. மோடி தன்னை முன்னிறுத்திக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது முதன்மையான விஷயமா, இல்லை RSS உடைய சித்தாந்தத்தை அவர் செயல்படுத்துகிறாரா இல்லையா அப்படின்னு தானே RSS பார்க்கணும். அதை செய்யறாதானே செய்கிறார். சரிதான். இன்னிய நிலைமையில் அது சரியாக இருக்குது. அந்த சித்தாந்தத்தை அவர் சரியாக எடுத்துன்னு போகிறார். ஆனால் அவங்களுக்கு என்ன கவலைன்னா, தனியை முன்னிலைப்படுத்திகிட்டே இருந்தால் இவர் இந்த இயக்கத்துக்கு ஏதாவது பெரிய பாதகம் ஏற்படுவோம். நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு தரேன். தமிழ்நாட்டிலே நீங்கள் ஜெயலலிதா பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய ஆளுமை அஇஅதிமுக. அதுக்கப்புறம் இப்போ நிலைமை பாருங்களேன். அது அவங்க போன பிறகு என்ன ஆகும்? ஏன்னா இவங்க ஒரு பார்ட்டியில் எப்பவுமே சக்ஸஸர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலை, அவர் ஏற்கனவே வளர்க்கலை. அப்படின்னா அது லீடர் எபோதி பார்ட்டி, லீடர் எபோதி RSSங்கிறது நெருடலாக இருக்குது. RSS அதுதான் இருக்குது. அதனால அவங்களுக்கு என்ன கவலைன்னா, இப்போ நிலைமையில் பார்த்தேன்னா RSS எப்போவுமே அவங்களுடைய இந்த இயக்கத்தை விட, RSS இயக்கம் மிகப்பெரிய இயக்கம். ஆனால் இப்போ மோடி அதை விட பெருசாக வளர்ந்து வராரோங்கிற ஒரு கவலை. ஏன்னா அதனால்தான் இந்த 2024 எலெக்ஷன் நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ஒரு முரண்பாடு வந்தது. அதனால்தான் நீங்கள்
உத்தரப்பிரதேசத்தில் நிறைய இடத்துல அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கல. அதனால முழுமையாக அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. ஆர்எஸ்எஸ் இனிமே தேவையில்லை அப்படின்னு பாஜக நினைக்கிறதும், பாஜக எப்போதும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறதும், அதுதான் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியா? அது பெரிய முரண். ஆனால் இந்த விஷயத்தை வந்து ஓரளவுக்கு மோடி வந்து அட்மிட் பண்ணார். ஏன்னா அது 2024 தேர்தலில் அவருக்கு ரொம்ப மிக தெளிவாக தெரிஞ்செடுத்து ஆர்எஸ்எஸ்னுடைய இது தயவு இல்லைன்னா இந்த எலெக்ஷனை நாமளே ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். அப்புறம் மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி சட்டமன்ற தேர்தல் ஆர்எஸ்எஸ் அரவணைச்சிட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கிடுது. அதெல்லாம் போய் அங்கே பார்த்த பிறகு எல்லாம் விஷயம்லாம் கொஞ்சம் சரி இல்லை. ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர்களை கூட அரசு நிர்வாகத்தில் மோடி நியமிச்சார்னு கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு. அதற்கப்புறமும் ஏன் அதிருப்தி அடையுது ஆர்எஸ்எஸ் மோடி மேலே? இல்லை, அது எப்படின்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து மிக எளிமையாக இந்த இயக்கத்தை எடுத்துன்னு போகணும். நம்ம நோக்கம் வந்து மற்ற அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்டிவ், எலக்ட்ரல் ஆப்ஜெக்டிவ் பெரிய ஆப்ஜெக்டிவ் இல்லை. அவங்களுக்கு பெரிய ஆப்ஜெக்டிவ் என்னென்னா இது ஒரு ஹிந்துக்களுடைய தேசம். சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்ஜெக்டிவ் அதிகம். இது வந்து இந்த தேசத்தில் முக்கியத்துவம் ஹிந்துங்களுக்கு தான் வேணுங்கிறது தான் அவங்களுடைய பெரிய நோக்கம். அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. அப்புறம் ஒரு மிக எளிமையாக இருந்தவங்க அவங்கெல்லாம். ஆனால் அப்படி ஒரு நிர்வாகம் அப்படி இருக்க முடியாது. ஆனால் மோடி என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கும் பழக்கப்படுத்திட்டார். அவங்களே நிறைய பேர் மினிஸ்டர் ஆக்கிட்டார். நேற்று வரைக்கும் அவங்க ட்ரெயினில் போயிட்டு இருந்தவங்க இப்போ நிறைய பேர் பிளேனில் போகிறாங்க, பெரிய பங்களாவில் இருக்காங்க, காரில் போகிறாங்க. அவங்களுக்கு பல விதமான வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்கள அவங்களுக்கும் ஒரு விதமான வேற உலகத்தை மகிழ்ச்சியாக வச்சுட்டு வேற ஒரு உலகம் காமிச்சிட்டார். அது காமித்த பிறகு அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம இயக்கம் வேறு விதமான இயக்கம். இது வந்து ஒரு எப்போவுமே ஒரு சோஷியல் ஆப்ஜெக்டிவ், ஒரு வாலண்டரி ஃபோர்ஸ். அது இதனுடைய இதெல்லாம் மாறி போயிடுமோங்கிற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்குது. அதை தவிர இப்போ ஆர்எஸ்எஸை விட பெரிதா மோடி வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் ஆர்எஸ்எஸ்குள்ளே வருவதற்கு மோடி காரணமாயிட்டாரோ அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சந்தேகிக்குதோ? கார்ப்பரேட் கல்ச்சர்னு அகெயின் இது தனிநபர் இயக்கத்தினால, அதனால தான் ஒரு பெரிய முரண். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஆதரவான குரூப்பை உருவாக்கிட்டார் அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்குள்ளே. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அதனால் ரொம்ப பிறகு இப்போ ஒரு பெரிய முரண் எங்கே ஏற்படுறதுன்னா, நட்டாவுக்கு அதுக்கப்புறம் யார் வருவா, யார் தலைமை தாங்குவா பிஜேபிக்கு, அதுதான் ஒரு பெரிய முறை. பல மாதங்களாக உள்ள கேள்வியாக இருக்குது. ஆமாம், ஏன்னா அமித்ஷாவுக்கு அப்புறம் மோடி அப்புறம் 3 பேர் இருக்காங்க இதில். இந்த மோதல் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நடுப்புற தான் நடந்திருக்கு. ஆனால் அதில் அமித்ஷாவுக்கும் ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா அவர் என்ன பார்க்குறாருன்னா, யார் வந்து அடுத்த தலைவராக வராரோ அதில் நமக்கும் ஒரு இது இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் பார்ட்டியை நட்டா செயல்படுத்துகிறார். ஆனால் அது சாணக்கியா, அதுக்கு பின்னாடி இருக்கிற திங்கிங் எல்லாமே அமித்ஷா தான். அதனுடைய ஃபேஸ் வந்து பார்ட்டினது வந்து மோடி. அதை வந்து அவர் தான் வந்து மக்களை வந்து இயல்பாக ஈர்த்து ஓட்டு அது மாற்றுறார் அவர். இந்த ஒரு மெஷினரி ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு என்று இருக்கு. அதனால அந்த நட்டாக்கு பிறகு யார் வருவாங்க, நாம சொல்ற ஆட்கள் வரணும்னு அமித்ஷா நினைக்கிறார். நம்ம ஆதரவாளர் வரணும்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குது. அங்கதான் முரண். அதனால அவங்கள அதை தேர்ந்தெடுக்கவே முடியல. சித்தாந்தத்தை முன்னிறுத்தணும்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குதோ தனி நபரை விட? ஆமா. அப்புறம் பல தலைவர்களை உருவாக்கணும். நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி அட்வானி இருந்தார், வாஜ்பாய் இருந்தார், முரளி மனோகர் ஜோஷி இருந்தார், சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தார், அருண் ஜேட்லி இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணிட்டே போகலாம். ஆர்எஸ்எஸில் ராஜ்நாத் சிங்கும் வந்து பார்ட்டியினுடைய தலைவராக இருந்திருக்கார். நீங்கள் நிறைய பேரை எண்ணலாம் அந்த மாதிரியே. அதனால் ஆனால் நீங்கள் பாருங்கள், காங்கிரஸுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பிஜேபிக்கு இவ்வளோ தலைவர் உருவாக்கினா கூட, இவ்வளோ தலைவர் இருந்தால் கூட அவங்க இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக்கலி நீங்கள் பாஜக விரோதமாக பேச மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸில் நீங்கள் எப்போ அவங்க பவரில் இல்லையோ அப்போ பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஒழுக்கம் உண்டு இந்த பார்ட்டிக்குள்ள. அது வந்து இயக்கத்தினால வந்த அந்த ஒழுக்கம், தனிநபருடைய. ஆமாம், அதனால அந்த சித்தாந்தமும் தனிநபர் இதுவும் இருக்கக்கூடாது. சித்தாந்தம் தான் மேலே இருக்கணுங்கிறது தான், ஓங்கி தலை ஓங்கி அதான் நிற்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நன்றி. புதிய வாசிப்பு, புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.